வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து திடீர்னு ஒரு ஃபைட்டு. என்ன ஃபைட்டு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ஒரு ஃபைட்டு நடந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜய பார்வதிக்கும் நம்ம திவ்யாவுக்கும் மோதிக்கிச்சு. விஜய பார்வதி வந்துட்டு சண்டை போட்டு சைலண்டாக தான் இருக்காங்க. ஆனால் திவ்யா பார்த்தீங்கன்னா செம்ம காண்டில் இருக்காங்க. நம்ம திவாகர் மேலேயும் விஜய பார்வதி மேலேயும். அது உங்களுக்கே தெரியும். நேற்றுலேருந்தே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சரிங்களா, நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ என்னென்னா, பிக் பாஸ் வந்துட்டு திவாகர் உங்கள் மைக்கை ஒழுங்காக மாட்டுங்க அப்படின்னாரு. அவர் ஒழுங்காக தான் மாட்டியிருக்காரு. கரெக்டாக அந்த பொசிஷனில் இல்லை. அவர் குனிஞ்சு இப்படி பேசிகிட்டு இருக்கிறதுனால இதுவாகலை, கேட்கல போல இருக்கு அவனுக்கு. உடனே அங்கே வந்து திவ்யா வந்துட்டு ஒழுங்காக மைக்கை மாட்டுங்க, ஏங்க அப்படி பண்ணுங்க அப்படி இப்படி சொன்னோம்னா, இங்கேருந்து நாங்கள் ஒழுங்காக பார்த்துக்குறோம், எங்களுக்கு தெரியும், நாங்கள் மைக் எப்படி மாட்டணும், ஒழுங்காக தான் மாட்டிருக்கோன்ட்டாங்க இவங்க. நான் உங்கள் கையில் பேசலைங்க, நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறீங்கன்னு. நான் உங்கள் கிட்ட தான் பேசுகிறேன்னு விஜய் பார்வதி சொல்கிறாங்க. நான் உங்கள் கிட்ட தான் பேசுகிறேன், முடிஞ்சால் கேளுங்களா, கிளம்புங்கன்னு. டோர் ஓப்பன் பண்ண சொல்லுங்கள், நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க இவங்க. ஏமா என்ன பிரச்சனைங்க ஓடிட்டு இருக்குது? எதுக்கு இன்னும் நீ, அதாவது என்ன பிரச்சனை நடந்தாலும் என்னுடைய பழைய தீர்த்துக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுப்பீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. திவ்யா மேலே வந்துட்டு காண்டு என்னன்னா, இவங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் விஜய் கறந்துட்டு, இந்த மாதிரிலாம் நீ ஏன் நினச்ச, இந்த மாதிரிலாம் வெளியில் போனதை வந்து இவங்களுக்குள்ளே காமிச்சா விஜய் பாரு இதெல்லாம் கொஞ்சம் ஓவராலேன்ற மாதிரி இருந்துச்சு. திவ்யாவுக்கு வந்துட்டு நம்மக்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு இவர் நம்மக்கிட்ட எகிரி வந்தாலே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு காண்டு. அது மட்டும் இல்லாமல் வரும்போதே வந்து விஜய் பார்வதி மேலே கொஞ்சம், விஜய் பார்வதி அண்ட் திவாகர் மேலே காண்டில் தான் உள்ளே வந்தாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் இருக்காது. அதுவும் இல்லை, அவங்க பார்த்த விஷயங்கள் அந்த மாதிரி இருந்திருக்கு. திவாகரை வந்து வெளியில் ரீல்ஸில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு தான் உள்ளே வந்தான்னு சொல்லும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சுது, ஓஹோ இவர் அந்த மாதிரி ஆளா அப்படின்ட்டு. ஸோ பயங்கரமாக முடிச்சு இப்போ வந்து அப்படியே சைலண்ட் ஆகிட்டு ரகசியமாக பேசுகிறாங்க நம்ம விஜய் பார்வதியும் திவாகரும். நான் அப்போவே சொன்னேன் அவங்ககிட்ட, வெளியில் பொதுப்படையாக பேசாதரா, ட்ரிகர் பண்ணுவாங்கன்னு. கேட்டாலாம் இவன் பார்த்தீங்களா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். திவ்யா விஜய் பாரு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களா.